Alhamdulillah. Alhamdulillah na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبا والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கல்வியும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அடியொற்றி வாழ்ந்த ஏனைய சத்திய சஹாபாக்கள் நம் அனைவரும் மீதும் பொழிவதாக. அன்புக்கினிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு புனிதமான ஜும்மா தினத்திலே, அதுவும் ரமலானிலே, கிடைப்பதற்கரிய ரமலானுடைய ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்றான். இந்த ஒன்று கூடலை சாலிஹான மக்பூலான ஒன்று கூடலாக ஆக்கித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய நான் ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக ரமலான் மாதம் என்பது இறை அருட்கொடை, இறை அருள்மழை அதிகமாக பொழியக்கூடிய மாதம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு என்னென்ன சிறப்புகளை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றானோ அத்தனை சிறப்புகளையும் இந்த ரமலானிலே, அதுவும் குறிப்பாக நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தருவதாக ஹதீஸ் குதுசியிலே ஏராளமான ஹதீஸ்களிலே அது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி அல்லாஹ் தந்திருக்கின்ற நியாமத்துகளிலே, அருள்களிலே பிரதானமான நியாமத்து என்னவென்று சொன்னால் பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தந்திருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தான் நாடியோருக்கு அதிகமாக தருகின்றான், தான் நாடியோருக்கு அளவாக தருகின்றான். ஆக அறிவும் விவேகமும் நுட்பமும் மிகுந்த அல்லாஹ் செல்வத்தை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக தந்து விடுவதில்லை. ஆனால் மனிதன் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அவன் முயற்சி செய்கின்றானோ, அவன் அதிகமாக உழைக்கின்றானோ, அதிகமாக பிரயத்தனப்படுகின்றானோ, அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்கின்றான். அதே நேரத்தில் அந்த வாழ்வாதாரத்தை தேடுவதிலே இஸ்லாம் சில வரம்புகளை மனிதர்களுக்கு பொதுவாக விதிக்கிறது. அதிலும் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்கள் அந்த வரம்புகளை பேணியே ஆக வேண்டும். அந்த வரம்பு என்னவென்று சொன்னால், அந்த சம்பாத்தியம் என்பது அது ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். அந்த சம்பாத்தியம் அனுமதிக்கப்பட்ட வழியிலே வந்திருக்க வேண்டும். அந்த சம்பாத்தியம் எல்லா விதமான களங்கங்களை விட்டும் தூய்மையான சம்பாத்தியமாக இருந்திருக்க வேண்டும். அந்த சம்பாத்தியத்திலே பொய்யோ மோசடித்தனமோ அல்லது வேற ஏதாவது மார்க்கத்துக்கு புறம்பான வழியிலே சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள் அது ஹராமான சம்பாத்தியங்களாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து தூய்மையானவற்றை நீங்கள் அல்லாஹ்வின் வழியிலே செலவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு பேரித்தம்பழ அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தாலும், ஒரு பேரித்தம்பழ அளவுக்கு
நீங்கள் செலவு செய்தாலும் அந்த செலவை, அந்த அளவை குதிரை குட்டியை வளர்ப்பது போல, அரபுகளிடையே இருக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒட்டகங்கள் குதிரைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பண்பு, அதை சுட்டிக்காட்டி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது குதிரை குட்டியை நாம் எப்படி வளர்ப்போமோ அப்படி அந்த தான பொருளை அல்லாஹ் உஹது மலை அளவுக்கு அதை வளர்த்துகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இறை வழியிலே நாம் சம்பாதித்தாலும் சரி, அல்லது இறை வழியிலே நாம் செலவு செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த பொருள் என்பது தூய்மையான பொருளாக இருக்க வேண்டும். எல்லா பொருளையும் செலவு செய்தாலும் கூட குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் செலவு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் நீங்கள் செலவு செய்கின்ற அந்த பொருள் தூய்மையான பொருளாக இருக்க வேண்டும். அது மட்டுமே நிபந்தனை. இறை வழியிலே செலவு செய்வதற்கு வரைமுறை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வரையறை என்னவென்று சொன்னால், அந்த செல்வம் நீங்கள் ஹலாலான வழியிலே சம்பாதித்திருக்க வேண்டும், ஆகுமான வழியிலே நீங்கள் அதனை சம்பாதித்திருக்க வேண்டும். அப்படி சம்பாதித்த பொருளை நீங்கள் இறை வழியிலே செலவு செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் அதனை பன்மடங்காக பெருக்கி தருகின்றான். நான் உங்கள் முன்னால் வாசித்த திருக்குர்ஆனுடைய அத்தியாயம் சூரா பக்ராவுடைய 261வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவழிப்போரின் செலவுக்கு உபமானம். நாம் செலவு செய்யக்கூடிய அந்த பொருளுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டுகின்றான். அந்த உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றாகும். ஒரு விவசாயி ஒரு தானிய மணியை விதைக்கின்றான். அந்த தானிய விதையிலிருந்து 7 கதிர்கள் வருகிறது. 7 கதிர்கள் வருகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகள் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் 7 கதிரிலே ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணி என்று சொன்னால் 7 கதிரிலே 700 தானிய மணி ஆச்சு. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய உபமானம், அல்லாஹ்வின் வழியிலே செலவு செய்யக்கூடிய ₹1 என்பது 700 மடங்கு அதிகமாகிறது. அல்லாஹ்வின் வழியிலே செலவக்கூடிய செலவு என்பது 700 மடங்கு அதிகமாகிறது. இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், தான் நாடியவருக்கு மேலும் அதிகமாக அல்லாஹ் தருகின்றான். இப்போ நாம அல்லாஹ்வின் வழியிலே செலவு செய்யக்கூடிய அந்த விவகாரம் பல்கி பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்த வருமானம் என்பது ஹலாலான வழியிலே வந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய எத்தனையோ பேர் தான தர்மங்கள் செய்கின்றோம், எல்லா விதமான நற்காரியங்களுக்கு நாம் செலவிடுகின்றோம். அதுவும் இந்த ரமலானிலே செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் 70 மடங்கு தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். சதா காலங்களிலே ஒரு நஃபிலான ஒரு வணக்கத்தை செய்தால் அதே நஃபிலான வணக்கம் ரமலானிலே ஃபர்லுக்குண்டான கூலியை அல்லாஹ் தருகின்றார். ஒரு நஃபிலுக்குண்டான ஒரு செயலை செய்தால், ஒரு இபாதத்தை செய்தால் அது ஃபர்லுக்குண்டான கூலியை தருகின்றார். அதே நேரத்திலே ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுக்குண்டான கூலியை தருகின்றார். அப்ப இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் தான தர்மங்களும் எவ்வளவு செலவு செய்தாலும் அதிலே பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தந்து கொண்டே இருக்கின்றான், பன்மடங்காக தருகின்றான். அப்படி என்று சொன்னால் அதுக்குரிய கண்டிஷன், நாம் செலவு செய்யக்கூடிய அந்த பொருள் ஹலாலான வருமானத்திலே வந்திருக்க வேண்டும், ஹலாலான வருமானத்திலே வந்திருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், அதாவது உங்களுடைய செலவு என்பது சதக்கா யாருக்கு சொந்தம்? உங்களுடைய சதக்காக்கள் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, அது யாருக்கு சொந்தமா கொடுக்கணும்னு சொன்னா 273வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நம்முடைய தான தர்மங்களை நாம் யாருக்கு செலவழிக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், பூமியிலே தம்முடைய தேவைகளுக்காக ஓடி ஆடி உழைக்க முடியாத வண்ணம் அல்லாஹ்வின் பாதையில் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் தான்
வசதி கொண்டவர்களான வசதியற்றவர்கள் தான் உங்களுடைய தான தர்மங்களுக்கு உரித்தானவர்கள். இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் யாருக்கு செலவழிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னா, இந்த பூமியிலே ஓடி ஆடி உழைக்க முடியாத, வறுமை வசப்பட்ட அல்லது வயோதிக வசப்பட்ட அல்லது அந்த ஓடி ஆடி உழைக்க முடியாத, உழைக்க வாய்ப்பு கிடைக்காத அந்த மக்கள் உங்களுடைய தான தர்மங்களுக்கு சொந்தக்காரர்கள், அருகதையுடையவர்கள். இன்றைக்கு பூமியில நம்முடைய வாசல்ல வர்றவங்க ஏழைகள் வர்றாங்க, வயதானவர்கள் வர்றாங்க, ஊனமுற்றோர் வர்றாங்க, எத்தீமான மக்கள் வர்றாங்க, இப்படி எத்தனையோ பேர் வர்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவங்க யாருக்கும் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. நம்முடைய தான தர்மங்கள் குறித்தானக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய கண்டிஷன் என்னன்னா, அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். அப்ப அல்லாஹ் யாசகம் கேட்பதை விரும்புறதில்லை. யாசகம் கேட்டு வந்தா அல்லாஹ் கொடுக்க சொல்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, குதிரையிலே ஒருவர் யாசகம் கேட்டு வந்தாலும், ஒட்டகத்திலே ஒருத்தர் யாசகம் கேட்டு வந்தாலும் நீங்கள் அவங்க யாசகம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, யார் ஒருவரிடத்துல கையேந்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் யாசகத்தினுடைய வாசலை திறந்து வைக்கின்றான். ஒருத்தர் கையேந்த ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு வறுமையினுடைய, அதாவது எப்பவுமே கையேந்திய செய்யக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவதாக ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது என்னன்னா, உங்கள்கிட்ட தன்னுடைய தேவையை கேட்க மாட்டாங்க. தன்னுடைய தேவையை, குறைகளை, தன்னுடைய தேவைகளை அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் நாம் அவர்களை தேடி சென்று நம்முடைய தான தர்மங்களை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் வேற இடத்துல சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய தான தர்மங்களுக்கு உரித்தான யார் என்று சொன்னால் அவர்கள் யாரிடமும் கையேந்தி கேட்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய முகக்குறிப்பை வைத்துக் கொண்டு நீங்கள் அவர்களை அடையாளம் காண முடியும் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆக கையேந்து கேட்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு வறுமை வசப்பட்டு தான் வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தான தர்மம் கேட்க வர்றவங்க எல்லாம் அது ஒரு தொழில் ரீதியா செய்யறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, வயிற்று பசிக்காக கையேந்துவாங்க. அந்த வயிற்று பசிக்கு தேவையானது கிடைச்ச உடனேயே அவங்க ஒதுக்கிடுவாங்க, அடுத்தடுத்து கையேந்த மாட்டாங்க. ஒருவேளை உணவுக்காக கையேந்துறவங்க அந்த ஒருவேளை உணவு கிடைத்த பிறகு அவர்கள் ஒதுங்கி போய் விடுவார்கள். எத்தனையோ கையேந்தி வருபவர்கள் ₹1 கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்க, ஏதாவது பொருள் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பொருளுக்கு தேவையில்லாத நேரம் வரும் பொழுது அவர்கள் அந்த பொருளை அவங்க பெற்றுக்கொள்வதில்லை. இப்படி நம்முடைய நிறைய பற்றி பார்க்கலாம். அப்போ கையேந்தி வருபவர்கள் எல்லாம் தன்னுடைய தேவைக்காக வருவதில்லை. இன்றைக்கு பிச்சை எடுப்பவர்களெல்லாம் தொழில் ரீதியாக பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆனது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மொஹல்லாக்கள்ல பார்க்கலாம், கூட்டமாக வருவாங்க, குடும்பத்தோட வருவாங்க, குழந்தை குட்டி வயசானவங்க பெண்கள், ஒரு வரைமுறையே கிடையாது. ஆனா வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த மாசம். அப்போ அவங்களுடைய தேவைகளுக்காக வருவதில்லை. இது ஒரு தொழில் ரீதியாக, இன்னைக்கு போனா இந்த ஏரியாவுக்கு போனா இவ்வளவு கலெக்ஷன் கிடைக்கும், இன்னைக்கு இந்த ஏரியாவுக்கு போவோம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஏரியாவுக்கு போவோம். இப்படி முறைமை வைத்து பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் இந்த காலத்திலே பெருகிவிட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய தான தர்மங்கள் சொந்த தேவையுடன் யாருன்னு கேட்டா கையேந்தி கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், தேவைகள் நாம அவங்க பார்த்து தேடிக்கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி தேடிக்கொண்டு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நாம அதிகமாக உதவி செய்யணும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, அல்லாஹ்வின் பாதையிலே தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்களான வசதியற்றவர்கள் தான் உங்களுடைய தர்மங்களுக்கு உரித்தானவர்கள். அப்ப அவங்க யாருக்கும் கையேந்தி கேட்க மாட்டாங்க. அவங்க வறுமை வசப்பட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வின் பாதையில் தங்களை கட்டுப்படுத்து, அதாவது யார்கிட்டையும் போய் கையேந்தி எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அப்படி எத்தனையோ பேரு நம்ம சமூகத்தில் இருக்காங்க. அவங்க தான் நம்முடைய சதக்காக்களுக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் உங்களுடைய தர்மங்கள் குறித்தானவர்கள். அவர்களை பற்றி அறியாதவர்
அவர்களிடம் உள்ள தன்னடக்கத்தை கண்டு அவர்களை தன்னறிவு பெற்றவர்கள் என எண்ணுகிறார்கள். அவங்க யார்த்தையும் கேட்கறது இல்லை. அப்போ நம்ம அவங்கள பார்த்தா என்ன நினைக்க தோணுதுன்னு கேட்டா, அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளும் பூர்த்தியாகி தன்னிறைவோட இருக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய குறைகள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும், ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய குறைகளை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்படி காட்டுறது ஒரு இழிவான, ஒரு இகழ்வான செயலாக எண்ணுவாங்க. அப்படி யாராவது தந்தா கூட வாங்குவதை இகழ்வாக எண்ணுவாங்க. தனக்கு தேவை இருக்கும், ஆனாலும் யாரையும் கை நீட்டி கேட்க மாட்டாங்க, கை நீட்டி தந்தால் வாங்கவும் மாட்டாங்க. ஆக அப்பேற்பட்ட கண்ணியமான மனிதர்களை தேடிக்கொண்டு போய் நம்மளோட சதக்காக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் அங்க சொல்லி காட்டுகின்றான். அவர்களை தன்னிறைவு பெற்றவர்கள் என எண்ணுகிறார்கள். அவர்களின் முகங்களை பார்த்து அவர்கள் உண்மை நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்களோ மக்களிடம் வற்புறுத்தி கெஞ்சி கேட்க மாட்டார்கள். அவர்களுக்காக நீங்கள் எந்த பொருளை செலவு செய்தாலும் நிச்சயமாக அதனை அல்லாஹ் நன்கறிந்ததாக இருக்கின்றான். ஆக இப்படிப்பட்ட நபர்களை தேடிக்கொண்டு போய் சதக்கா செய்யறதுக்கு நமக்கு கடமை. அவங்க நம்ம வீடு தேடி வர்றதோ அல்லது யாரையாவது பார்த்து கேட்கறதோ அந்த மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வின் வழியில கட்டுப்படுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் நாம் அதிகமான சதக்கா செய்யறதுக்கு மக்களாக இருக்கணும். அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல 3வது அத்தியாயம் 92வது வசனத்துல சொல்லி காட்டுறான், எந்த விஷயத்தை செலவு செய்யணும், எந்த பொருளை செலவு செய்யணும். நபியே, உங்கள்கிட்ட அவங்க கேட்குறாங்க, அந்த அன்றைக்கு வாழ்ந்த மதீனத்து மக்கள் கேட்டதாக குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்யறான். நபியே, அவர்கள் எந்த விஷயத்தை எதை நாங்கள் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு விருப்பமானவற்றை இறை வழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மைகளை அடைந்திட முடியாது. நமக்கு விருப்பமான பொருளை செலவு செய்யணும், நமக்கு விருப்பமான பொருளை செலவு செய்யணும். அப்ப அந்த மாதிரியான பொருளை நாம் செலவு செய்யும் பொழுதுதான் அல்லாஹ்விட்ட நன்மைகள் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 274வது வசனத்துல, எவர்கள் தங்களுடைய பொருள்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் அதிபதியிடமிருந்து உரிய கூலி இருக்கிறது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், செலவு செய்வதை பற்றி சில பேர் வெளிரங்கமா செலவு செய்வாங்க. அப்படி வெளிரங்கமா செலவு செய்யும் போது நம்ம மனசுல எப்பேற்பட்ட எண்ண ஓட்டங்கள் வரும். நான் பிறருக்கு காட்டுவதற்காக கொடுக்கிறேன், அப்படி கொடுக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெருமை வரும், எனக்குள்ள ஒரு தற்பெருமை வரும். ஆனா அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறது என்னன்னா, தக்வாதாரினுடைய பண்புகளை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது அவர்கள் வெளிப்படையாகவும் செலவு செய்வார்கள், மறைவாகவும் செலவு செய்வார்கள். அதே போல இரவிலும் செலவு செய்வார்கள், பகலிலும் செலவு செய்வார்கள். இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்லுவாங்கன்னா, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு செலவு செய்வார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச ஒரு தியாகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சிலாகித்து சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு பிரயாணி வர்றாரு. பிரயாணி வரும் பொழுது அவர் ரொம்பவும் வறுமை வசப்பட்டு வர்றாரு, தூர தேசத்துக்கு வர்றாரு. இப்ப சஹாபாக்கள் அமர்ந்திருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு விருந்தாளி நம்முடைய வருகை தந்திருக்கிறார், இந்த விருந்தாளிக்கு அவரை கண்ணியப்படுத்தக்கூடியது யாரு, இன்றைக்கு அவரை அழைத்து கொண்டு போய் விருந்தளிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனேயே சஹாபாக்கள் யாரும் பதில் சொல்லல. அப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்திரிச்சு சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்றாங்க. அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் மனைவிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்தாளியை நம்மளோட அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாம அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கான உணவுகள் நாம கொடுக்கணும். அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் உணவு இருக்குது, அந்த கொஞ்சம் உணவு நம்முடைய குழந்தைக்கு தான் இருக்கு. இப்போ அந்த உணவை அவருக்கு கொடுத்தா நம்ம குழந்தை பட்னியா இருக்குமே, என்ன செய்யறது?
அப்போ அபூதர்தா அவங்க சொல்றாங்க, குழந்தைய தொட்டில போட்டு தூங்க வச்சிருங்க, தூங்க வச்சிருங்க. பிறகு அந்த உணவை அந்த விருந்தாளி முன்னாடி கொண்டு வந்து வைங்க, எனக்கும் ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வைங்க. பிறகு விளக்க அணைச்சிருங்க. அந்த விருந்தாளி அந்த உணவை சாப்பிடட்டும், நான் சாப்பிடுவது போல பாசாங்கு செய்கிறேன். இருக்கிறது கொஞ்சம் உணவு, அந்த உணவை வந்த விருந்தாளிக்கு கொடுக்க சொல்லி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. மறுநாள் காலை சுபு தொழுகைக்கு அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல் சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னாங்க, அபூதர்தாவே, நேற்று இரவு நீங்கள் செஞ்சதை அல்லாஹ் கண்டு மகிழ்ந்தான். அப்போ இந்த இடத்துல விளங்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய பார்வையில தனக்கு மிஞ்சிது தானம் அல்ல. தமிழ் மரபுல சொல்லுவாங்க தனக்கு போதான் மற்றதுக்குன்னு. ஆனா இஸ்லாமிய பார்வை அப்படி கிடையாது. தன்னிடம் இருக்கிறதை கொடுக்கணும். அதே போல தக்வாதாரினுடைய பண்பலை பற்றி சொல்லும் பொழுது தனக்கு இல்லாவிட்டாலும் கொடுப்பாங்க. அவங்க தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பாருங்க, ஒரு போர்க்களத்துல சஹாபாக்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்குறாங்க, சஹாபாக்களுக்கு எல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்குறாங்க. அப்போ தன் தாகத்தால தண்ணீர் தண்ணீர்னு கேட்கிறாங்க. வெட்டுப்பட்டு கிடக்கிற அந்த சஹாபாக்கள் தாகத்தால தண்ணி தண்ணி கேட்கிறாங்க. அப்போ ஒருத்தர் போய் அவர் வாயில நீர் ஊற்ற போறாரு. ஷஹீதாகக்கூடிய அந்த நிலைமையில அந்த நீரை கொண்டு போய், உயிர் நீர் சொல்லுவோம் இல்லையா, அந்த உயிர் நீரை அவர் வாய்க்குள்ள ஊத்த போறாரு. அப்படி ஊத்த போகும் பொழுது பக்கத்துல இருந்து தண்ணீர் தண்ணீர்னு ஒரு குரல் கேட்குது. அங்க ஒருத்தர் வெட்டுப்பட்டு கிடந்து அவர் தண்ணி கேட்கிறாரு. உடனே இந்த முதல்ல தண்ணி கேட்டாரு, அவர் அங்க சைகை காமிக்கிறாரு, அவருக்கு கொடுங்கன்னு சொல்லி. எப்பேற்பட்ட தருணம் பாருங்க. போர்க்களத்திலே உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே உயிர் நீர் சொல்லக்கூடிய ஒரு மிடர் நீர், அந்த தண்ணி வாய்க்குள்ள ஊத்த போகும்போது கூட பக்கத்துக்கு இருக்கிற கேட்கணும் தண்ணீர் சத்தம், உடனே அங்க கொடுங்கன்னு சொல்லி அவர் கையை காமிக்கிறாரு. உடனே அந்த தண்ணி ஊத்த போனவர் அவருக்கு போய் தண்ணி ஊத்த போறாரு. அவருக்கு தண்ணி ஊத்த போகும் பொழுது பக்கத்துல இன்னொரு தண்ணீர் தண்ணி கேட்கிறாரு. உடனே அவர் அங்க கையை காமிக்கிறார். இப்படி 3 பேருமே ஒரு மிடரு தண்ணீர் குடிக்காமல் ஷஹீதானார்கள். எப்படிப்பட்ட நேரம் பாருங்கள். ஆக சஹாபாக்கள் ஒரு மிடரு தண்ணீர் குடித்தால் உயிர் பிழைக்க முடியும். அந்த நிலையிலும் கூட பிறருடைய விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததுதான் இஸ்லாமிய வரலாற்று நம்ம பார்க்கிறோம். ஆக தனக்கு போகத்தான் தானம் செய்ய முடியும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா விஷயங்களும் எப்ப பூர்த்தி ஆகும் நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு அளவீடு கிடையாது. மனிதனுடைய தண்ணீரைங்கிறது காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் அது வித்தியாசப்படும். ஒரு கட்டத்துல 10,000 ரூபாய் சம்பளம் இருந்தா ஒரு குடும்பத்தை நம்ம சமாளிச்சாலும் ஒரு நிலைமை இருக்கும். அதே 10,000ங்கிறது 20,000 சம்பாதிக்கும் போது கூட நமக்கு பற்றாக்குறையாகும். இது நேச்சர், நிகழ்வு. 10 ரூபாய் இருந்து அதுல குடும்ப செலவினங்கள் எல்லாம் தாட்டி மீதி கொஞ்சம் சேமிச்சு வச்சு உறவினர்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு கொடுத்து இப்படியெல்லாம் இருந்த காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 20,000, 30,000, 50,000 மாசம் சம்பாதிச்சு கூட நம்ம தண்ணீரை அடைஞ்சதாக நாம ஃபீல் பண்ண முடியறதில்லை. 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட நான் தண்ணீரை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியறதில்லை. ஏன்? வாழ்க்கையினுடைய தேவைகள் விரிவடைந்து கொண்டே போகுது. அப்போ மனுஷன் தண்ணீரை அடைகிறது இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி. அப்படியே தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வாழக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள், மிகப்பெரிய தக்குவாதாரர்கள் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க தனக்கு கிடைக்கிற வாழ்வாதாரத்தை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, உனக்கு எது கிடைக்குதோ அதை கொண்டு நீ திருப்தி அடை, நீ செல்வந்தனாகிவிடு. உனக்கு கிடைப்பதை கொண்டு நீ திருப்தி அடைந்தால் நீ செல்வந்தனாகி விடுவாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். ஆக நம்முடைய ஜக்காத்தை, சதக்காக்களை யாருக்கு செலவு செய்யக்கூடிய வழிகாட்டுதல் இதிலிருந்து கிடைக்குது. அதே நேரத்தில் அத்தியாயம் 3 180வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லி காமிக்கிறான். என்னன்னா, அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் எவர்கள் கஞ்சத்தனம் புரிகிறார்களோ அவர்கள் அதனை தமக்கு நல்லது என எண்ணிவிட வேண்டாம்.
இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிறைய செல்வந்தர்கள், நம்ம இருக்கக்கூடிய செல்வம் என்னன்னா அது நாம சம்பாதிச்சது. சூரே பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் தன்னுடைய இறைவன் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். நம்ம இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் நாம என்ன நினைக்கிறோம்? நாம சம்பாதிச்சது அது என்னுடையது. அப்போ அந்த செல்வம் என்கிறது நான் சம்பாதிச்சனால என் விருப்பப்படி நான் செலவு செய்வேன். ஆனா அல்லாஹ் சொல்றது என்ன? அல்லாஹ் தரப்பிலிருந்து அது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. செல்வத்தினுடைய உண்மையான அதிபதி இஸ்லாமிய கான்செப்ட்ல யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான். இன்னைக்கு செல்வம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனா அந்த செல்வம் நேற்று வேற ஒருத்தர் இருந்தது, நாளைக்கு அது இன்னொருத்தர் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன விளைவிக்கலாம்னு சொன்னா, செல்வம் என்பது நம்முடையதல்ல, ட்ரஸ்ட், அமானிதம், நமக்கு தரப்பட்ட அமானிதம். அந்த அமானிதத்தை தந்து அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். அந்த அமானிதத்தை நமக்கு தந்துட்டு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். இதை வச்சு என்ன செய்யறான்? ஆக அது தன்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கிறானா, இல்ல இது அல்லாஹ் தந்தது, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம செலவு செய்யணும், அல்லாஹ்வுக்கு நமக்கு காட்டிய வழி நம்ம செலவு செய்யணும் அப்படின்னு அந்த நிலை நிற்கிறானா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கிறான். அப்போ இங்க அல்லாஹ் சொல்றது என்னன்னா, எவர்கள் அந்த செல்வத்தை செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் புரிகிறார்களோ அவர்கள் அதை நல்லது என்று எண்ணிவிட வேண்டாம், மாறாக அவர்களுக்கு அது மிகவும் கெட்டதாகும். தமது கஞ்சத்தனத்தால் சேமித்து வைத்திருந்த எல்லாம் மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் விலங்காக கூட்டப்படும். தந்திருக்கின்ற சம்பாதிக்கின்ற அந்த இறை வழியில் கிடைக்கிற அந்த பொருளை, செல்வத்தை நாம் இறை வழியில் செலவழிக்காம இருக்கிறது மறுமையில மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு செயலாக மாறிடும். அப்போ செல்வத்தினுடைய ஹக்கை நாம நிறைவேற்றணும். நாம வச்சிருக்கிற செல்வத்துல எந்த அளவுக்கு அதனுடைய நிசாபு அடைஞ்சோமோ, அந்த நிசாபு அடைஞ்ச உடனேயே அதற்கான ஜக்காத்தை நாம பிரிச்சு கொடுத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த பொருளில் ஜக்காத்து பொருள் கலந்திருக்கிறதோ அந்த பொருளை அது அழித்து விடும். அந்த பொருள் தூய்மைப்படுத்தாத பொருள். ஆக ஜக்காத்து பொருளை கலந்திருக்கின்ற செல்வம் அந்த முழு செல்வத்தையும் அழித்துவிடும். இது ஒன்று. இரண்டாவதாக, நாம் இந்த மாதத்திலே அதிகமான தான தர்மங்கள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஜக்காத்துக்கு அளவு இருக்குது, ஆனால் சதக்காவுக்கு அளவு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தபூக் யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு கொடுக்குறாங்க. அப்போ போர் நிதியெல்லாம் திரட்டுறாங்க. போர் நிதியெல்லாம் திரட்டும் பொழுது உமர் அவங்க நினைக்கிறாங்க, அபூபக்கர் எப்பவுமே இறைவழியில செலவு செய்யறதும் சரி அல்லது இறைவழியில போராடுறதும் சரி முன்னிலையில் நிற்பாங்க எல்லா விஷயத்திலையுமே. அப்போ உமர் அவங்க பார்த்துக்கிட்டே கவனிப்பாங்க, அபூபக்கர் எல்லா விஷயத்திலும் முந்தி செய்யறாரு, எது செஞ்சாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனடியாக செஞ்சிருவாங்க. அதை விட சஹாபாக்களை விட அதிகமாக செய்வாங்க. அப்போ உமர் அவங்க இந்த இராணுவ தபூக் யுத்தத்துக்காக அறிவிப்பு வந்த உடனேயே தன்னுடைய செல்வத்தை பாதி பிரிச்சு, வீட்டில் இருக்கிற செல்வத்தை பாதி பிரிச்சு கொண்டு நபி ஸல்லல்லாஹு கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமரே இப்ப செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, நீங்க வீட்டில் என்ன வச்சுட்டு வந்தீங்க? யார சொல்ல, இதே போல ஒரு பங்கு நான் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படி சொல்லி முடிச்சுட்டு அபூபக்கர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அபூபக்கரே நீங்க செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்தீங்கல்ல, நீங்க உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய குடும்பத்தாருக்காக என்ன வச்சுட்டு வந்தீங்க? அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருத்தத்தையும் நான் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இந்த அறிவிப்பை கேட்ட உடனேயே யார சொல்லுதா, நான் 100 ஒட்டகத்தை, போருக்கான தளவாடங்களை அதனுடைய சேனத்தோடு, சேனம்னு சொன்னா அந்த ஒட்டகத்தினுடைய பராமரிப்பு பொருள் சேனத்தோடு 100 ஒட்டகங்களை நான் தர்றேன்னு சொல்றாங்க. திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறாங்க, இறை வழியில போகக்கூடிய முஜாஹிதீன்களுக்கு நீங்க உங்களுடைய செலவு செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது உஸ்மான் மறுபடியும் கேள்வி சொன்னாங்க, நான் 200 ஒட்டகங்களை தர்றேன்னு சொன்னாங்க. திரும்பவும் 3வது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல அறிவு செய்யும் போது
உஸ்மான் அவங்க சொன்னாங்க, நான் 300 ஒட்டகங்களை தரேன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் அறிவிப்பு செய்யும் பொழுது 100, 200, 300 ஒட்டகங்களை. ஆக இறை வழியில செலவு செய்வதற்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு போட்டி போட்டு இருந்தாங்க. இந்த ரமலான் மாதத்துல நாம இறை வழியில செலவு செய்யறதுக்கு கடுமையான முயற்சிகள் செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம அதிகமா செய்யறோமோ அவ்வளவு நன்மைகளை நம்மால் ஈட்டிக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை மிம்பர்ல இருந்து பயான் செஞ்சுட்டு இருந்தாங்க, உரையாடிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தேனும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நெருப்பை பக்கத்துல வச்சா, முகத்துக்கிட்ட வச்சா எப்படி நம்ம முகத்தை திருப்புவோம், அனல் காத்தடிங்க எப்படி முகத்தை திருப்புவோம், அந்த மாதிரி திருப்புறதாக அறிவிப்பாளர் சொல்றாரு. 3 முறை இந்த அறிவிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பேரித்தம்பழத்தை, அதனுடைய ஒரு துண்டேனை, ஒரு பகுதியை ஏனும் நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மூஞ்சிய நெருப்புக்கு பக்கத்தில் இருந்தா முகத்தை நம்ம எப்படி திருப்புவோமோ அப்படி அவங்க திருப்புறதாக சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி அறிவிப்பு சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவிப்பை செய்யும் பொழுது நரகத்தை பார்த்து இருந்திருப்பாரோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரமலான்ல கிடைக்கிற இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளியோர்கள், இயலாதவர்கள், அனாதைகள், நம்முடைய இதுக்கு தேவையுடையவர்கள், நம்முடைய அருளுக்கு, நம்முடைய கருணைக்கு பாத்திரமானவர்களை நாம் தேடிக்கொண்டு போய் நம்முடைய சதக்காக்களை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இறை வழியிலே செலவு செய்யக்கூடிய அந்த பொருள் தூய்மையான பொருளாக இருக்க வேண்டும். 3ஆவதாக அப்படி செலவு செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்கிறோம், எந்த விதமான கலப்படமான எண்ணமும் இல்லாமல் நாம் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்யக்கூடிய அந்த வெகுமதிக்குத்தான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடியதாக அமையும். இல்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, 3 தரப்பாரை மறுமைக்கு விசாரணை கூட்டிட்டு வருவாங்க. அதுல ஒருத்தர் நல்ல ஆலிம், ஓதி படிச்சவர். அவர் சொல்லுவாரு, நான் நிறைய படிச்சு மார்க்கத்தை கற்றுக்கொண்டு நான் மக்களுக்கு உன்னுடைய மார்க்கத்தை எல்லாத்துக்கும் பிரச்சாரம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அவங்க சொல்லுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ எல்லாமே செஞ்ச, ஆனா உன்னை கற்றறிந்த மார்க்க அறிஞர்னு சொல்லி புகழனுக்காக வேண்டி நீ செஞ்ச, அதனால உனக்கான கூலி பூமியிலே கிடைச்சிருச்சு, இவரை கொண்டு நரகத்தில் தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே போல ஒரு முஜாஹித், இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செஞ்ச ஒரு முஜாஹித் அழைத்து வரப்படுவார். அவரிடம் விசாரிக்கப்படும். அவர் சொல்லுவார், உன்னுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய உயிரையே நான் அர்ப்பணம் செய்தேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ உயிரையே அர்ப்பணம் செய்தாய், உன்னை அந்த மக்கள் வீர தியாகி என்று போற்ற வேண்டும் என்பதற்காக, அதற்காக நீ செஞ்ச அந்த பேர் புகழும் உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு. அப்ப அதற்கான பிரதிபலன் அங்கேயே கிடைச்சனால இங்க உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவரை கொண்டு நரகத்தில் தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. 3ஆவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புள்ள ஒருத்தர் கொண்டு வரப்படுவார். அவர் கொண்டு வந்தோன்னா அவர் சொல்லுவார், நான் உன்னுடைய மார்க்கத்துக்காக ஏராளமான செல்வங்களை வாரி இழைச்சு நான் கொடுத்தேன் எல்லாத்துக்கும், என்னுடைய செல்வத்தை எல்லாம் உன்னுடைய மார்க்கத்துக்காக நான் செலவு செஞ்சேன்னு சொல்லுவார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ நிறைய செலவு செஞ்ச, எதுக்காக வேண்டி? உன்னை மக்கள் பெரிய செல்வந்தர் வாரி வழங்கக்கூடிய வள்ளல், உன்னை பெரிய ஒரு வள்ளல் சொல்லி பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி நீ வாரி வழங்கினாய், அங்கே உனக்கான பிரதிபலன் உனக்கு அங்கே கிடைச்சிருச்சு, இங்க கிடைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இவரை கொண்டு நரகத்தில் தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆக நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியதாக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக இருக்கும் பொழுதுதான் அதை நம்ம மறுமையில அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கும். அதுக்கு தான் பிரதிபலன் கிடைக்கும். நம்ம இங்க எவ்வளவு கொடுக்கறோங்கிறது முக்கியம் அல்ல, எந்த நோக்கத்துல கொடுக்கிறோம், எந்த எண்ணத்துல கொடுக்கிறோம், எவ்வளவு சிறிதோ பெரிதோ அதெல்லாம் அளவு அதுவும் இல்லை, எந்த எண்ணத்துல கொடுத்தோங்கிறது தான் முக்கியம். ஆக அந்த மாதிரியான செல்வத்தை செலவு செய்வதற்குத்தான் அல்லாஹ் மறுமையிலே சுமணத்தை தருவதாக வாக்களிக்கின்றான். அதனுடைய பிரதிபலன்களை பன்மடங்காக்கி இந்த பூமியில இந்த உலகத்திலேயும் தர்றான், மறுமையில் இதுக்கான பிரதிபலனை அதிகம் தருவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக நம்முடைய இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய செலவு செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் கொண்டு போய் யாருக்கு கொண்டு சேர்த்தணுமோ அவருக்கு கொண்டு போய் சேர்த்தணும், தேடி கொண்டு போய் கொடுக்கணும், நபர்களை தேடி கொண்டு போய் கொடுக்கணும்.
அந்த மாதிரியான நபர்கள் நம்மிடம் வந்து கேட்க மாட்டாங்க, வாய்விட்டு கேட்க மாட்டாங்க, நம்ம வாசலுக்கு வரமாட்டாங்க, தனக்கு தேவைப்படுது வெளியோடு காட்டிக்கொள்ள கூட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு கொடுக்கணும். ஆக நம்முடைய செல்வத்தை எதற்காக செலவு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குர்ஆனிலே ஹதீஸிலே ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வனஃபஅனா வய்யாக்கும் பிஆயாத்தி வதிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீமும் மலிக்கும் பர்ரு ரவுஃபுர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத் ஊஸீக்கும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பிதக்வல்லாஹ். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் இலாதுன் ஷிதாதுல் லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். وقال تعالى ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. وقال تعالى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على خاتم النبيين محمد وعلى الخلفاء الراشدين المهديين أبو بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب وعلى أزواج النبي أمهات المؤمنين وعلى سائر صحابته والتابعين ومن تبعهم إلى يوم الدين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم نصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم وخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.